அரசு மருத்துவமனைகள் அவுட் சோர்சிங் மூலம் வந்து இங்க டயாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாக இருக்கு. ஏன் டயாலிசிஸ் வந்து தனியார் மயமாக்கணுமா அப்படின்னு இல்ல, யாரும் சொல்லவே இல்லைங்க. அது மாதிரி தனியார் நீங்களாவே கற்பனையா சொல்லி நிற்கிறீங்க. இல்ல, நீங்களாவே கற்பனையா சொல்லி நிற்கிறீங்க. டயாலிசிஸை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு நிர்வாகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட வருகிற கடந்த நிதிநிலை அறிக்கையில் 100 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வந்தது. எதிர் வருகிற நிதிநிலை அறிக்கையிலும் டயாலிசிஸ் இயந்திரங்கள் புதிதாக பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நானும் செக்ரட்டரியும் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இது அவுட் சோர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அரசு மருத்துவமனைகள் அவுட் சோர்சிங் மூலம் வந்து இங்க டயாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாக இருக்கு. ஏன் டயாலிசிஸ் வந்து தனியார் மயமாக்கணுமா அப்படின்னு இல்ல, யாரும் சொல்லவே இல்லைங்க. அது மாதிரி தனியார் நீங்களாவே கற்பனையா சொல்லி நிற்கிறீங்க. இல்ல, நீங்களாவே கற்பனையா சொல்லி நிற்கிறீங்க. டயாலிசிஸை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு நிர்வாகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட வருகிற கடந்த நிதிநிலை அறிக்கையில் 100 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வந்தது. எதிர் வருகிற நிதிநிலை அறிக்கையிலும் டயாலிசிஸ் இயந்திரங்கள் புதிதாக பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நானும் செக்ரட்டரியும் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இது அவுட் சோர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க.